அதிசயமாக போஷித்தீரே. தலைகுனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலைகுனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தில் இருந்து ஒரு கருத்தை உங்களோடு போதித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஐசாயா 9:6 வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா இயேசுவின் பிறப்பை குறித்து சொன்ன ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தான் இது. இதில் 5 விதமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை குறித்து குறிப்பிடுகிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதில் ஒரு நாமத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் சமாதான பிரபு. வேதாகமத்தில் நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான் இந்த பெயர் பொருந்தும். நம்முடைய தேவனை குறித்து சமாதான கர்த்தர் என்று ஆதியாகம புஸ்தகம் 49:10 யாக்கோபு சொல்லுகிறார், சமாதான கர்த்தர் வருமளவும். அவர் God is called the Lord of Peace, சமாதானத்தின் கர்த்தர். சைலோ என்றால் சமாதானத்தின் எஜமானன், சமாதானத்தின் கர்த்தர். இன்னும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பல வசனங்களை வாசித்து பார்க்கையில் ரோமர் 13:33, 15:33, 1 தெசலோனிக்கே 5:23, இன்னும் பல வசனங்களில் வாசிக்கையில் சமாதானத்தின் தேவன், த காட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14:33 சொல்லுகிறார், God is not the author of confusion but of peace. அவர் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு, அப்ப சமாதானத்துக்கு தேவன், சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்கள் நிருபத்திலே 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, எபிரேயர்ல 7ஆம் அதிகாரத்தில் சமாதானத்தின் ராஜா 7:2 வாசிக்கும் போது, மெல்கிசேதேக், அது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையில் வாசிக்கும் போது, ஜீசஸ் இஸ் கால்ட் த பிரின்ஸ் ஆஃப் கிங், சமாதானத்தின் ராஜா. எத்தனை வார்த்தை சொன்னேன்? சமாதான கர்த்தர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் காரணர், சமாதானத்துக்கு தேவன், சமாதானத்தின் ராஜா.
இந்த உலகத்திலே ராஜாக்கள், பிரின்சஸ்கள் பலர் தோன்றினார்கள். ரொம்ப யுத்தம் செய்தவர்களாக இருந்தார்கள். யுத்தத்தினாலும் தந்திரத்தினாலும் தாங்கள் பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன செய்தாங்க? கட்டினார்கள். After the death, their kingdom came to an end. அவர்கள் கட்டின பெரிய தேசங்கள் அவர்கள் காலத்துக்கு பின்பு என்ன செய்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ரோமாபுரியை கட்டி எழுப்பின பல ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் கடந்து செல்கையில் அவருடைய ராஜ்யத்தின் சிதைவடைந்தது, வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடியவர் 20 வயதிலே தன் தகப்பனாருடைய ராஜ்யத்தின் தந்தையாக, அதாவது ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய அப்பா பிலிப் மரித்த போது அவருடைய கரத்தில் ராஜ்யம் ராஜாவானார். 13 வருஷத்திலே அவர் 3 கண்டங்களில் யுத்தம் செய்து பெர்சிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி, பெர்சிய சாம்ராஜ்யம் என்றால் அது பெர்சியர்கள் அந்த நாட்களில் பல நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தையே வீழ்த்தி சிரியா, ஈஜிப்ட் போன்ற பல ராஜ்யங்களை தோற்கடித்து 3 கண்டங்களில் தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லையை விஸ்தாரப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட் தன் இளம வயதிலே மரித்து போனார். ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஹிஸ் கிங்டம் வாஸ் டிவைடட். இந்த உலகத்திலே தோன்றின சில அவதார புருஷர்கள் பல யுத்தங்களை செய்தார்கள். ஜீசஸ் நெவர் ஃபைட் எ வார். இயேசு ஏதாவது யுத்தம் செய்தாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரை பின்பற்றின மக்கள் கொஞ்சம் பேர். ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவருடைய மரணத்துக்கு பின்பு அவரை பின்பற்ற தொடங்கின மக்கள் பல கோடி. இன்றைக்கும் கிறிஸ்டியானிட்டி இஸ் த பிக்கஸ்ட் ரிலிஜன் இன் திஸ் வேர்ல்ட். ஜீசஸ் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். சமாதானம் என்றால் என்ன? வாட் இஸ் பீஸ் என்று சொல்லும்போது அதற்கு எபிரேய வார்த்தையிலே எய்ரேனே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஸ்தோத்திரம் டிரான்ஸ்லேஷன் என்னவென்று சொன்னால், இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் குவைட்னஸ் ஆர் ரெஸ்ட் இன் த மிடிஸ்ட் ஆஃப் டர்மாயில் ஆர் ஸ்ட்ரைப். குழப்பத்தின் பிரச்சனைகளின் நடுவிலே ஒரு அமைதலாக, ஒரு காமாக இருப்பதுதான் அது சமாதானம் என்ற வார்த்தைக்கு ஒரு டெஃபனிஷன், ஒரு விளக்கம். சமாதானம் என்ற தமிழ் வார்த்தையினுடைய சமாதானம் என்பது நமக்கு சமாதானம் இருக்கோ இல்லையோ, சமாதானம் சந்தோஷம் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். எபிரேய வார்த்தையிலே எய்ரேனே என்ற வார்த்தையினுடைய அதுக்குடைய மொழிபெயர்ப்பு என்னவென்று சொன்னால், ரொம்ப குழப்பத்தின் நடுவிலே மன அமைதலோடு இருப்பதுதான் சமாதானம். சமாதானத்தை குறித்து ஒரு ஓவியம் வரையும்படிக்கு ஒரு போட்டி நடத்தினார்களாம். பலரும் பல படங்களை வரைந்து கொண்டு வந்தார்கள். அந்த படங்களுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதிலே ஸ்தோத்திரம் மீனிங்ஃபுல் பிக்சருக்கு நல்ல பரிசுகள் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. பலர் பல படங்களை வரைந்தார்கள். அதிலே ஒருவர் வரைந்த படம் என்னவென்று சொன்னால், பயங்கரமான சுழல் காற்று, மரங்கள் அங்கும் இங்கும் அசைகிறது, சூறாவளி காற்று கொந்தளித்து அடிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மரத்தின் கிளையில் இருந்து ஒரு குருவி பாடுகிறதை ஒருவர் வரைந்திருந்தார். அந்த படத்தை வரைந்தவரிடத்திலே விளக்கம் கேட்டபோது அவர் அதற்கான டெஃபனிஷனை சொன்னபோது அந்த படம் தான், அந்த பிக்சர் தான் பரிசு பெற்றது. புயல் காற்று, மரங்கள் அசைகிறது, மரங்கள் அங்கும் இங்கும் ஸ்தோத்திரம் அசைகிறது. அவைகளின் நடுவிலே தன் கீதத்தை பாடிக்கொண்டிருந்த அந்த பறவை சமாதானத்துக்கு அடையாளம் என்று அவர் விளக்கம் கூறினார். அருமையானவர்களே,
நாம் சர்ச்சில் சந்தோஷமா இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது நமக்குள்ளே ஒரு பாதிப்பு உண்டாகிறது. பட் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து a prompt example to having peace of God. இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே அதை லூக்கா, மத்தேயு, மார்க்கு ஆகிய 3 பேரும் எழுதியிருக்கிறார்கள். இயேசு படகிலே சென்று கொண்டிருந்த வேளையில் சமுத்திரத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பு என்ன செய்து, சூறாவளி காற்று. என்ன காற்று? சூறாவளி காற்று. சீசர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். இயேசு அதே படகில் பின்னணியத்தில் தலையணை வைத்து என்ன செய்தார்? தூங்கிக் கொண்டிருந்தார். பொதுவாக கலிலேயா கடல் என்பது ஒரு சின்ன குளத்தை போன்றது. பெரிய ஓஷன்ஸ் அல்ல, ஒரு சிறிய சமுத்திரம். 16-20 மைல் நீளம் உள்ள ஒரு சின்ன, அதை நீந்தி கூட ஈஸியாக கடந்து விடலாம். இந்த சீசர்கள் அதில் இது போன்ற எந்த கொந்தளிப்பு அடிக்கடி ஏற்பட்டது கிடையாது. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி அமைந்தது. இந்த 12 பேருக்கும் கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் இதே கப்பலில் இதே கடலில் பல நாள் பழகினவர்கள். அவர்கள் தங்களுடைய பயிற்சி பல இருந்தாலும் அதிலே அவர்கள் பயந்தார்கள், கலங்கினார்கள், அமிழ்ந்து போகுமோ என்று சொல்லி அச்சப்பட்டார்கள். ஆனால் அதே படகில் இருந்த இயேசு அந்த சூழ்நிலையில் காமா இருந்தார். முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒன் டைப் ஆஃப் பீஸ் என்னவென்று சொன்னால் ரோமருக்கு நிருபம் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். We have peace with God through Lord Jesus Christ. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் மனிதனுக்காக. மனிதனையோ தனக்கென்று படைத்தார். ஆதாமுக்காக ஆண்டவர் தோட்டது எல்லாவற்றையும் படைத்தார். ஆதாமை தன்னோடு ஐக்கியப்படும்படி தனக்கென்று படைத்தார். மனிதன் தேவன் படைத்த எல்லாவற்றையும் அனுபவித்தான். ஆனால் தேவனை விட்டு என்ன செய்து விட்டான்? பாவம் செய்து விலகி போய்விட்டான். Man enjoyed all things that God had made for him, but departed from God. தேவனை விட்டு விலகி விட்டான். Man became godless and had become self-centered man. மனிதன் தேவனை விட்டு விலகி தன்னுடைய சுயத்தின் சென்டராக வாழத் தொடங்கினான். ஆகையினால அவன் தேவ சமூகத்தை இழந்தான். He had lost the presence of God and the peace of God. தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாத்தான் அவனை கருவியாக்கி தேவனுக்கு எதிராக அவனை உருவாக்கி விட்டார். ஆகினால மனிதர்கள் தங்கள் துர்க்கிரியினாலே தேவனுக்கு எனிமிகளாகவும் தேவனுக்கு பகைஞர்களாகவும் இருக்கிறார்கள். நாமும் ஒரு காலத்திலே we were enemy to God, we were hater of God. தேவனை வெறுக்கிறவர்களாயிருந்தோம், தேவனுக்கு பகைஞர்களாயிருந்தோம். they were stranger to God, தேவனுக்கு அந்நியர்களாயிருந்தோம். தேவனுக்கு நமக்கு நடுவிலே பெரிய கேப் உண்டாயிற்று. there was a great separation between you and God. தேவனுக்கு உங்களுக்கு நடுவிலே பெரிய பிளவை பிசாசு ஏற்படுத்தி விட்டார். நம்மை தேவனோடு ஒப்பரவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. he has reconciled us with God. reconcile என்று சொல்லும்போது make change from enmity to friendship. நாம பகைஞர்களாய் இருந்த நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்தி நண்பர்களாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவால் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். இன்றைக்கு நாம் தேவனை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். இந்த காரியத்தை கிறிஸ்துவை தவிர யாரும் செய்ய முடியாது. unsaved people are stranger to God. தேவர்
enemies to God. ரட்சிக்கப்படாத மனிதன் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அவன் தேவனுக்கு பகைஞனாகவும், தேவனுக்கு விரோதியாகவும், தேவனுக்கு துரோகியாகவும், தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவனுமாயிருப்பான். ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டில ரொம்ப விக்கரஸாக இருக்கலாம். சவுலை போல சவுல் தன் ரிலிஜியஸ் கொள்கையில் ரொம்ப பிடிப்புள்ளவன். வேதத்திலே ஆண்டவர் அவனை சந்திக்கையில், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் சாதாரண அவன் he was a religious person, ஒரு பரிசேயன், பக்தியிலே ரொம்ப பக்தி மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டவன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்படி என்றால் ஏதோ ஒரு வழியிலே ரட்சிக்கப்படாத அத்தனை மக்களும் ஆண்டவரை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனிதர்கள் தேவனிடத்தில் திருப்தி அடைய, தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக சில பலிகளை செலுத்துறாங்க, சில பணங்களை கோடி கோடியாய் உண்டியலில் போய் கொட்டுவாங்க. ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியத்தை செய்தாலும் நத்திங் கேன் மேக் எ மேன் டு அக்சஸ் டு காட். தேவனிடத்தில் பணமோ எந்த பரிகாரமும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இயேசுதான் இந்த சமாதானத்தை தேவனுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஜீசஸ் இஸ் த ஆதர் ஆஃப் பீஸ். அதை நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு சமாதானத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் காட். ஒருவர் சொல்லுகிறார், having peace with God and abiding in it is the source of tremendous blessings of God upon us. இரண்டாவது, ஆண்டவர் நம் உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார். கொலோசையர் 3:15 வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம். ஃபர்ஸ்ட் தேவனோடு சமாதானம். இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம், let the peace of God rule in your heart. ஒரு டிரான்ஸ்லேஷன் இவ்விதமாய் சொல்லுகிறது, let the peace of God be supreme in your heart. உங்க இருதயத்திலே பிரதானமாய் இருப்பதாக, உங்க இருதயத்தை ஆளுவதாக. மனிதர்களுடைய இருதயத்தை குறித்து சிலர் சொல்லும்போது, man's heart is like a war field, ஒரு யுத்த களத்தை போல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். it is like a troubled sea, ஒரு கொந்தளிக்கிற கடலை போல், ஒரு கொந்தளிக்கிற கடலை போல மனுஷனுடைய இருதயம். கிறிஸ்து இல்லாத, கிறிஸ்துவண்டை சேராத ஒரு மனிதனுடைய இருதயத்தை, ஸ்தோத்திரம், எதற்கு ஒப்பிட்டு எழுதுகிறார்கள் சொன்னால், இட் இஸ் லைக் எ வார் ஃபீல்ட். வார் ஃபீல்டில் என்ன நடக்கும்? சண்டை சத்த சமாதானம் இருக்குமா? அங்கே யுத்த முனை. ஸ்தோத்திரம். அங்கே நிம்மதி இருக்காது. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடும். அதுபோல கொந்தளிக்கிற கடல், பொங்கி எழும்புகிற ஒரு கடலை போல இருக்கிறது. டிஃபரண்ட் டைப் ஆஃப் வார் ஆர் ஹெல்டிங் இன் த ஹார்ட் ஆஃப் மேன், இன் த தாட்ஸ் ஆஃப் மேன். மனுஷனுடைய உள்ளத்தில் டிஃபரண்ட் டைப் ஆஃப் வார் நடந்துகிட்டே இருக்கு. சமாதானமே இல்லை. இச்ச போராடுது, ஈகோ போராடுது, மன்னிக்காத சோபம் போராடுது, வன்மம் போராடுது. சிலர் சொன்ன வார்த்தையினால் உண்டாகக்கூடிய யுத்தம் ஆரம்பித்து செயல்பட்டு ஒரே வித. இப்போ பாகிஸ்தான் இந்தியான்னு ஒரு யுத்தம்னா பரவாயில்ல, டிஃபரண்ட் டைப் ஆஃப் வார் இஸ் கோயிங், இஸ் ஹெல்டிங் இன் த ஹார்ட் ஆஃப் மேன். மனுஷனோட இதயத்தில் சமாதானம் இல்லை. சமாதானம் என்று பெயர் வச்சிருந்தாலும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. பிரைஸ் காட். Man is like a sheep without shepherd. ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடு எப்பொழுதுமே கதறிக்கொண்டே இருக்கும். இதனாலே ஐயோ மேய்ப்பன் இல்லை, என்ன சம்பவிக்க போகுதோ, என்ன நாளைக்கு உயிரோடு இருப்பேனோ, எந்த மிருகனை சாப்பிடுமோ, ஆகாரம் இன்றை கிடைக்குமோ, நான் எங்கே போவேன்,
வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் மேய்ப்பன் இல்லை, காணாமல் போன ஆடு. இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு கூக்குரல் தான் இருக்குது. ஒரு முறை ஒரு மிஷனரி ஒரு கூட்டத்தில் இவ்விதமாய் ஒரு செய்தியை கொடுத்தார். So there is a place for God in every human heart. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலையும் கடவுளுக்கென்று ஒரு இடம் இருக்கு. சில வீடுகளில் பூஜாரை வச்சிருப்பது போல சாமிக்கேற, அதுபோல ஒவ்வொரு மனிதனும் எவ்ரி மேன் இஸ் God's creation. கடவுளை மனுஷனை படைக்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தேவனுக்கென்று ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல பணமோ பதவியோ வேலையோ எதுவோ பெண்ணோ ஆணோ எந்த ஆசையும் அதில் ஃபிட் ஆகாது. So there is a place for God in every human heart. Nothing will not be suited in it except God. அந்த இடத்து எல்லாருக்குள்ள கடவுளை தேடணும் சொல்லி நார்த்திலிருந்து சவுத்துக்கும், சவுத்திலிருந்து ஸ்தோத்திரம் வடக்குக்கும், இங்கு மட்டுமல்ல இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் எதுக்காக போறாங்க? கடவுளை தேடி போறாங்க. எப்படியாவது கடவுளை கண்டடையணும் என்கிற வேட்கை எல்லா மனுஷருக்குள்ள இருக்குது. ஏன் இருக்குது? அவர்கள் இருதயத்தில் கடவுள் இருக்க வேண்டிய இடம் ஒரு எம்டியா இருக்கு, ஒரு எம்டி பிளேஸ். அந்த இடத்தை நிரப்பும்படி இறைவனை கண்டடைய நார்த் இந்தியன் சவுத் இந்தியாவுக்கு, சவுத் இந்தியன் நார்த் இந்தியாவுக்கு, இந்தியன்ஸ் வெளிநாட்டுக்கு மக்கள் இறைவனை தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பட் ஆண்டவரோ மனுஷனுடைய இருதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறார். Jesus is knocking the heart of everybody. உன் இருதயத்தை திறந்தால் உனக்குள்ளே வந்து எனக்கென்று உள்ள சீட்டில் நான் அமருவேன். கர்த்தர் வந்து தங்குகிற மனுஷனுடைய இருதயத்தில் அவன், அதாவது ஆண்டவர் தங்கிவிட்டால் அந்த மனிதன் ஒரு ரெஸ்ட்லெஸ் மேனா இருக்க மாட்டான். ஒரு ஃபியூச்சிட்டிவாய் பயந்து ஓடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, யார் பிடிச்சிருவாங்களோ அப்படி ஒரு ஃபியூச்சிட்டிவாக அவன் இருக்க மாட்டான். The peace of God in heart, நமக்கு அது ரொம்ப அவசியம். உள்ளத்தில் தெய்வீக சமாதானம். ஒருவர் விதமாய் சொல்லுகிறார், உனக்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உணர்வாய் என்றால் ஏதோ ஒரு வழியிலே நீ தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை மீறி இருக்கிறாய் என்பதை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும் போது அம்பையர், அதான் கண்ட்ரோலர், ஒரு ஃபவுல், ஒரு தவறு செய்யும் போது அம்பையர் விசில் ஊதி அந்த தவறை சுட்டி காண்பிக்கிறார். அதே போல the peace of God is like a umpire in our heart. When we obey to God, we will have peace of God in our heart. When we step up out of his will, we lost his peace. அவருடைய சமாதானத்தை இழக்கிறோம். நாம் இதை குறித்து கவனமா இருக்கணும். தேவனோடு சமாதானம், உங்க உள்ளத்தில் சமாதானம். ஆண்டவர் உங்க உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். அதை நீங்க இழந்து போக கூடாது. மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 122ஆம் சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம், உங்க அலங்கம், உங்க அரண்மனை எதுன்னு சொன்னா யுவர் ஃபேமிலி இஸ் யுவர் அலங்கம், அரங்கம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். சமாதானமும் சுகமும். Where is peace, there will be என்னது செக்யூரிட்டி ஆர் வெல்த்தினஸ். சமாதானம் எங்க இருக்கோ அங்க சுகம் கண்டிப்பா என்ன செய்யும்? இருக்கும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாயிருப்பதாக. Let peace be within your wall. உண்டாவதாக என்று சொல்லும் போது கர்த்தர் உன் எல்லைக்குள்ளே, உன் ஸ்தோத்திரம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவதாக என்கிற ஒரு வாழ்த்தின் வார்த்தை. Peace and prosperity go hand in hands. அது தொட்டு தொடருகிறது. சமாதானம் எங்கேயோ அங்க ஆசீர்வாதம், prosperity கண்டிப்பா இருக்கும். In which family the peace of God is being available, that family will be blessed by God. ஏசாயா 32
18 இவ்விதமாய் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருப்பார்கள். சமாதான தாபரம், சில வீட்டுக்கு சமாதானத்தின் இல்லம் என்று பெயர் வைத்திருப்பார்கள். சமாதானத்தின் இல்லம், the house of peace, சமாதானத்தின் வீடு பெயர் எழுதலாம். சமாதானத்தின் வீடு என்று நீங்க இந்த உலகத்தில் எங்கே வீட்டை கண்டுபிடிக்க முடியாது. குடும்பத்தில் சமாதானம் என்பது உங்க வீட்டில் இருக்கிற பணம் பொருள் எல்லாவற்றை விட முக்கியமானது. ஆல்ரெடி ஏற்கனவே உங்க உள்ளத்தில் சமாதானம் இருக்கு, நீங்க தேவனோடு சமாதானமாக இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமன் மாமியா, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? 1000 பேர் இருப்பீங்களா ஒரு குடும்பத்தில்? அல்ல, உங்க குடும்பத்தில் எத்தனை அங்கத்தினர் இருக்கிறாங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. நான் சண்டை போடல, சண்டைக்கு இழுத்துறாங்க, ஆகையினால சண்டை போட வேண்டியது இருக்கு என்று சிலர் சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி நீங்க தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறீங்க. உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கு. உள்ளத்தில் சமாதானம் இருக்கும் என்றால் உங்க வார்த்தை ஸ்தோத்திரம் சமாதானத்தை உடையதாய் உள்ளத்தில் இருக்கதான் வாயில் என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். யூ ஆர் த சன்ஸ் ஆஃப் காட். நீங்க குழப்பமான இடத்துல சமாதானத்தை உண்டாக்கணும். சிலர் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரவேசித்தாலே சமாதானமாக இருக்கிற குடும்பம் என்ன செய்யும்? சுக்கு சுக்கா உடைஞ்சு போய்விடும். அது பெரிய பெரிய வரம் போல் இருக்கும். ஏன்னா அப்படி பார்க்கிறோம், சில குடும்பங்களை பார்க்கிறோம். கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க, வந்த 3ஆவது மாசத்துல குடும்பம் சுக்கு துக்கா, மாமன் மாமி மகா எல்லாருக்குள்ள பெரிய பிரிவினை உண்டாயிடும். அது ஏற்கனவே பிரிவு, அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதான தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு. அப்படி குடும்பங்களுக்குள்ள பிளவுகள் பிரிவினைகளை ஒருபோதும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. சில குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் சண்டைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி சொல்வேன், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்க எரிச்சல் உங்க கோபம் எல்லாம் என்ன செய்யணும்? தனியா விட்டா ராத்திரி பிசாசு உங்களை சந்திப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக மாறிவிடும். ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுங்கள். அன்பின் தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாரும். இயேசுவிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரும் பெற்று வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.